வணக்கம். எங்கள் வீட்டு செட் இக்கான் பவால் அதோட சம்பால் பிரச்சனை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்பால் பிரச்சனை நீங்கள் அயம் பெண்ணிட்டுக்கும் செஞ்சு சாப்பிடலாம். முதல்ல என்னோடய இக்கான் பவாலையும் தெம்பையும் நான் நல்லா பொரித்து எடுத்திருக்கேன். அதே எண்ணெயில் ஒரு 15 ஊசி மிளகா, 3 பழுத்த மிளகா, 7 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம அதில் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக ஒரு பீஸ் பிளாக் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். எந்த அளவுக்குன்னா ஒரு 4 to 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களோட ஊசி மிளகா தக்காளி எல்லாம் ஒன்றா நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் ஆற விட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். இந்த பிளெண்டை நான் டிக்டாக் ஷாப்பில் தான் வாங்கினேன். பாருங்கள், இது சம்பால் பிரச்சனை செய்ய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லோ பேக் போடுறோம், உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கிங்க. ஓகே, நம்ம பேக் டு சம்பால் பண்ணலாம். நம்ம முதல்ல வதக்கி எடுத்த எண்ணெயிலே நம்ம அரைச்ச அந்த சம்பால் பிரச்சனை நம்ம போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தாளிக்க போகிறோம். அதில் கொஞ்சமாக சீனி, கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 எலுமிச்சை பழத்தை நீங்கள் அதில் பிழிஞ்சு விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளோட சம்பால் பிளாச்சான் சூப்பராக ரெடி ஆயிரும். எங்கள் வீட்டு செட் இக்கான் பவால் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.